ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு தியரியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தியரிக்கு பேர் சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி. இப்போ இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு 100 பேர் இருக்கீங்க. அந்த 100 பேருமே ஒரு ஐலாண்டில் கொண்டு போய் விடப்படுறீங்க, சரியா? அந்த 100 பேரை தவிர வேறு யாருமே அந்த ஐலாண்டில் இல்லை. அதனால் நீங்கள் மட்டும்தான் உங்களை பார்த்துக்கணும். உங்களுக்கான சாப்பாடு அங்கே இருக்குது, உங்களுக்கான தங்குற வசதி அங்கே இருக்குது. ஆனால் உங்களை நீங்களே தான் பார்த்துக்கணும். அப்போது உங்களை நம்ம சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சொசைட்டி ஃபங்க்ஷன் ஆகணும்னா, இல்லை அந்த ரிசோர்ஸஸ்லாம் நிலச்சிக்கிட்டே இருக்கணும், நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நாள் கழித்து இருக்கணும்னா அது எல்லாத்தையும் பிரித்து நம்ம ரேஷன் பண்ணி வாழ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் யார் பொறுப்பெடுத்து பண்ணுவா? அதுக்கு ஒரு லீடர் வராங்க. உங்கள்லேருந்து ஒருத்தர் நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என் கூட 2 பேர் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பொறுப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லீடர் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு வாழ்கிறீங்க. இன் ரிட்டர்ன் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்கிது. ஓகே, இவங்க நம்ம சாப்பாடு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு பேர் தான் சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லீடரை உங்கள்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த லீடர் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க. இதனால் உங்களுக்கு கிடைக்கிறது லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது தான். இது மூலமா நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போது இந்த கவர்மெண்ட்டில் நீங்களே உங்களுக்காக சூஸ் பண்ணுற லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க பார்த்துக்கிட்டு அது பிரச்சனையை மேனேஜ் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். ஸோ அவங்க போடுற சில ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்குறது ஒரு பேசிக் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. இந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் தராங்க, நீங்கள் இங்கே வாழலாம் அப்படின்னு ஒரு மெம்பர்ஷிப் தந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தராங்க. ஓகே, நீங்கள் 2 பேர் நம்பி இங்கே இருக்கலாம், யாருமே உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை உங்களுக்கு தராங்க. அது போக உங்களுக்கு சில ஃப்ரீடம்ஸும் தராங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் உங்களால் என்னெல்லாம் விஷயம் நீங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த லேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நீங்கள் வாழ்கிறதுக்கு பேர் தான் சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே ஒரு பிகர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருமே இந்த சோஷியல் கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம யார் வேணால் என்ன வேணால் நம்ம நினச்சதை பண்ணலாம் இல்லையா? ஆனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்ம பீஸ்ஃபுல்லாக கோஎக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு பேசிக் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த டிசிப்ளினை தான் நம்ம சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது, ஓகே? ஸோ அப்போ பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா என்ன? பாலிட்டிக்ஸ்னால் நீங்களே உங்களை ஆர்கனைஸ் பண்ணி உங்களை நீங்களே வழி நடத்துக்கிறது தான் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்லேருந்து ஒரு லீடரை சூஸ் பண்ணி அவனை நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த லீடர் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது உங்கள் ஃபுல் சொசைட்டியவே இம்பேக்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ இதோட மொத்த எய்மே என்னென்னா, உங்களில் ஒரு லா அண்ட் ஆர்டர் இருக்கணும், ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கான உரிமைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் யார் என்ன அப்படின்றதுலாம் இல்லாமல் எல்லாருக்குமே சம உரிமை கிடைக்கணும் அப்படின்றது தான் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுது, ஓகேவா? இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க. உங்கள் கிளாஸில் இருக்கிற 50 பேரில் 2 பேர் மட்டும் நான் லீடராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க, ஓகேவா? இந்த கிளாஸ் லீடர் போஸ்ட்டுக்கு நிற்கிற 2 பேருமே நான் லீடர் ஆகிட்டா நான் இது பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாங்கி தருவேன் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கேன்வாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த கேன்வாசிங் பண்ணுறதை வச்சு நீங்கள் எல்லாருமே ஓகே இவங்க இப்படி சொல்கிறாங்க, அப்போ நம்ம இவங்களுக்கு ஓட் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு லீடரை செலக்ட் பண்ணுவோம். அப்போது ஹையஸ்ட் ஓட்ஸ் யார் வாங்குறாங்களோ, யாருக்கு பின்னாடி மெஜாரிட்டி மக்கள் நிற்கிறாங்களோ அவங்கள தான் நீங்கள் லீடராக செலக்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? இந்த லீடர் என்ன பண்ணுவாங்க, உங்களோட உரிமைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கும். கிளாஸ் ரூமை நீட்டாக வச்சுக்கிறது, கிளாஸ் ரூமில் சொன்ன வேலை எல்லாத்தையும் பார்க்குறது, இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த லீடர் பார்த்துப்பாங்க, ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து நம்ம எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே வந்து 1947 நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம நாட்டுக்கு அப்போ தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸாக இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, தமிழ்நாடு, கர்நாடகா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த டைமில் இல்லை. வெறும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு, பாகிஸ்தான், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக தான் நம்ம நாடு இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றவர், அதாவது அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா, இந்த பிக்சரில் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கும் போய் நீங்கள் வந்து நாங்கள் இந்தியா அப்படின்னு ஒரு லேண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த சொசைட்டியில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி வர்றப்போ தான் நம்ம இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்தியான்ற ஒரு கண்ட்ரிக்கு நம்ம எலெக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கணும், நம்மளுக்கான லீடரை நம்ம சூஸ் பண்ணணும், அதை எப்படி இனிமேல் கவர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணி நம்மளுக்கான லா அண்ட் ஆர்டரை நம்மளே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு புக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த சட்ட புத்தகத்தில் வந்து நம்ம எலெக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் கண்டக்ட் பண்ணணும், இந்தியா இனிமேல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்கான லாஸ் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்னெல்லாம் கடமைகள் இருக்குது அப்படின்றத இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, நம்ம உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் வந்து ரெஃபர் பண்ணி டாக்டர் B.R. அம்பேத்கர் உலகத்திலேயே பெரிய கான்ஸ்டியூஷனாக இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன் இப்படி நம்ம பண்ணணும்? ஏன்னா நம்ம சமூகத்தில் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. இப்போது தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க, தமிழ் பேசுகிற மக்கள் இருக்காங்க, அதே மாதிரி வேறு கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுற நிறைய மக்கள் நம்ம ஊரில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒன்று கூடி வாழணுன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் தேவை, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவை. ஸோ இவங்களோட ரைட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்க உரிமையை அவங்க கேட்குறதுக்கும் நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம எல்லாருமே ஒத்துமையாக வாழணுன்னா நம்ம டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. அப்போ டெமோக்ரஸினா என்ன? டெமோக்ரஸினா வந்து மக்களுக்கு தேவையான லீடரை மக்களே சூஸ் பண்ணுறது தான் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம்க்கு வந்து 4 பில்லர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பில்லர்ஸ்க்கு பேர் என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ப்ரெஸ். ஓகேவா? இப்போ லெஜிஸ்லேட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஓட் பண்ணி போகிற மக்கள் எல்லாருமே ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் உட்காருவாங்க. ஸோ இவங்க தான் நம்மளுக்கான டெசிஷன்ஸை நமக்காக எடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஓவர்சீ பண்ணுறதுக்கு லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோம். ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட்டு, அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி லீடர்ஸை தான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க எல்லாரும் லீடர்ஸு, இவங்கெல்லாம் டெசிஷன் பண்ணலான்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்காக ஒரு ரூல்ஸ் இருக்கணும் இல்லையா? சரி, லீடர்ஸ் தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லைனா நம்ம மக்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த டெசிஷனில் அப்படின்னா அப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்கலாம் இதெல்லாம்? அப்போது வர்ற ஒரு பாடிக்கு பேர் தான் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லணும். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் எல்லாத்துலேயும் போய் நம்மளுக்கான உரிமைகளை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இதை தான் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3மே ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு யார் பார்த்துப்பா? அவங்கள தான் நம்ம ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது. மற்றவங்க பண்ணுற தப்பை வந்து இவங்க தான் தட்டி கேட்பாங்க. அதுக்கான ஒரு ஓப்பன் ஃபாரம் தான் ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம வாட்ச் டாக் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மக்களோட உரிமையை காவல் காக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ஓப்பன் ஃபோரம் தான் ப்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி வேர்ல்டில் வேறு என்னெல்லாம் கவர்னன்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு ஒரு குட்டி ஜிஸ்டில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ உங்கள் நோட் புக்கை நீங்கள் இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ஒரு டேர்முக்கும் அதுக்கேற்ற டெஃபினேஷன்ஸை வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அனார்கி அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் கவர்னன்ஸ் தான். அனார்கி அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து யாருமே லீடர் அப்படின்னு இல்லை, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு லாவும் இல்லை. ஸோ இந்த சொசைட்டியில் வந்து லாவே இல்லாமல் லாலெஸ்ஸாக எல்லாருமே வாழ்ந்துட்டுருப்பாங்க. நம்மளுக்கான இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு மற்றவங்க கூட ஒன்றி வாழ்கிறது தான் வந்து அனார்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டெமோக்ரஸினா மக்களாட்சி. நம்ம இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்த மாதிரி தான் மக்கள் வந்து அவங்களுக்கான லீடர்ஸை செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெமோக்ரஸிக்கு வந்து சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னென்னா ஈக்குவாலிட்டி. நீங்கள் யார், என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் இல்லாமல் உங்களோட உரிமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து கேட்கப்படும். ஸோ இதை தான் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்டிசிபேஷன், அதாவது 18 வயசு ஆன எல்லாருமே வந்துட்டு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்னால் என்ன? அவங்க போடுற ஓட்டு மூலியமாக அவங்க லீடர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெஜாரிட்டி ரூல். மெஜாரிட்டி ரூல்னால் நம்ம கிளாஸ் எலெக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, யாருக்கு வந்து நிறைய ஓட்டு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் வந்து லீடர் பொசிஷன் வந்து நம்ம தரோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மக்கள் வந்து யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்க தான் வந்து லீடராக வந்து பொறுப்பெடுத்துக்க முடியும். இதை தான் மெஜாரிட்டி ரூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் மைனாரிட்டி ரைட்ஸ். மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு டெசிஷன் எடுக்கும்போது எப்போவுமே கவர்மெண்ட்டு நிறைய பீப்புளுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெசிஷன் எடுக்கும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சில பீப்புள் வந்து டிஸ்அக்ரி பண்ணுவாங்க, இல்லைனா சில பீப்புளுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்காது. பட் அவங்களோட ரைட்ஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களோட உரிமைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் டெமோக்ரஸியோட ஒரு கடமை அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒருத்தர் வந்து லீடராக இருந்து அவர் சொல்கிறத தான் மக்கள் கேட்கணும் அப்படின்றது தான் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லும். இங்கே மக்களுக்கு வந்து நிறைய உரிமையெல்லாம் கிடையாது. அந்த லீடர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் கேட்டு அந்த மக்கள் வாழணும். இதுக்கு பேர் தான் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மொனார்கி அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ். இப்போ கூட ராயல் ஃபேமிலிஸ் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டனில் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அரச குடும்பம் வந்து என்ன சொல்லுதோ அதை கேட்டு அவங்க வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் மொனார்கிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ராயல் ஃபேமிலிக்கு தான் நிறைய பவர் இருக்குது டெசிஷன் மேக்கிங்கில். ஓகே, நெக்ஸ்ட் ஒலிகார்கி அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ். ஒலிகார்கின்னா மணி அண்ட் பவர் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறது தான் வந்து கேட்டு இந்த சொசைட்டியில் எல்லோரும் வாழ்வாங்க. ஸோ இந்த சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட தான் எல்லா பவருமே இருக்கும், அவங்க தான் எல்லா டெசிஷன்ஸுமே பண்ணுவாங்க. இதை தான் வந்து ஒலிகார்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக தியோக்ரஸி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தியோக்ரஸின்னா இப்போ ஒரு மதம் வந்து அந்த கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அந்த மதம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க லாஸ் எல்லாம் வந்து அந்த கண்ட்ரியில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் தியோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாம் வந்து குரான் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ்லேயும் சில ரூல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போது வேட்டிக்கன் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அங்கே கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுதோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையும் தான் அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுற கவர்னன்ஸ்க்கு பேர் தான் தியோக்ரஸி, அதாவது இறையாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தரேன். அதாவது இப்போ ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்கோம், சில லெட்டர்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் நோட் புக்கில் வந்து எழுதி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் 10 செகண்ட்ஸில் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு வேர்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்குற டைம் வந்து 10 செகண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது தான். இந்த கவர்மெண்ட்டில் வந்து கிங் இல்லைனா குவீன் தான் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அவங்களோட பேரன் பேத்தின்னு நெக்ஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க தான் அந்த ஆட்சியை பண்ணுவாங்க. இந்த ஆட்சிக்கு பேர் என்னது? 10 செகண்ட்ஸில் நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின்.
இங்கே வந்து கவர்மெண்ட்டே இருக்காது, இங்கே லான்னு எதுவுமே கிடையாது, லீடர்னு யாருமே கிடையாது. அப்போ இது என்னது? தேர்ட் கொஸ்டின். ஸோ இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்து நம்ம லீடர்ஸை செலக்ட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ஓகே, ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து மொனார்கி. கிங் ஆர் குயின் வந்து ஜென்ரேஷன்ஸாக ரூல் பண்ணுறது தான் மொனார்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனார்கி அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அங்கே வந்து லா இல்லை, அங்கே லீடர்ஸும் கிடையாது, அதுதான் வந்து அனார்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட்டாக எலெக்ஷன்ஸ். நம்ம டெமோக்ராட்டிக் ப்ராசஸை வந்து நம்ம ஓட் பண்ணுறது தான் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக வந்திருக்கா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டியும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த அனார்கி டெமோக்ரஸின்னு எல்லா சிஸ்டம்ஸும் பார்த்தீங்கல்ல. ஸோ உங்கள் ஒப்பீனியனில் இதில் எதெல்லாம் எஃபெக்டிவான கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் பற்றி கூட சொல்லலாம். இதில் எது வந்து ஃபாலோ பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம நாடு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு 50 வேர்ட்ஸில் நீங்கள் எழுதி உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னா, இந்த எல்லா சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ்லேயும் எது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு, அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் எதில் பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு 50 வேர்ட்ஸில் இந்த செகண்ட் கொஸ்டினை நீங்கள் எழுதுங்க. இந்த 2 கொஸ்டின்ஸையும் நீங்கள் எழுதி உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட ஒப்பீனியன்ஸை மட்டும்தான் நீங்கள் இதை ஸ்டேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் மாதிரி ஒரு வாட்டி பார்த்துடலாம். அனார்கி அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அங்கே வந்து ரூல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அங்கே ஒரு லாவும் கிடையாது. ஓகேவா? இதை தான் அனார்கி அப்படின்னு சொல்கிறோம். டெமோக்ரஸி அப்படின்னா ரூல்டு பை பீப்புள் தான் லீடர்ஸை சூஸ் பண்ணுவாங்க, அந்த லீடர்ஸ் வந்து லாஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதை தான் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். டிக்டேட்டர்ஷிப்னா எல்லா பவரும் ஒரே ஒரு பர்சனோட கையில் தான் இருக்குது, அவங்க சொல்கிறது தான் மக்கள் எல்லாருமே கேட்டாகணும். இதை தான் டிக்டேட்டர்ஷிப்புன்னு சொல்கிறோம். மொனார்கினா வந்து ஒரு கிங் இல்லைன்னா குயின் வந்து ஜென்ரேஷனாக வந்து ரூல் பண்ணுறது தான் மொனார்கி. ஒலிகார்கி அப்படின்னா யார்கிட்ட மணி இருக்கோ அவங்க கிட்ட தான் பவர் இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரூல் பண்ணுறது தான் ஒலிகார்கி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தியோக்ரஸினா வந்து ஒரு ரிலீஜன் பேஸ் பண்ணி அந்த சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கிறது, அதுக்கு பேர் தான் தியோக்ரஸி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோடு முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.